பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் மேலெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவாராக. இன்றைய செய்தி பார்க்கும்போது மத்திய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி, வருத்தப்பட்டு பாரசுமா நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இணைப்பாளர் தருவேன். அந்த இணைப்பாளருடைய விஷயத்தை படிக்கப்படும் போது, இந்த வருத்தத்தையும் பாரத்தை நினைக்கப்படும் போது ஒரு விதமான வித்தியாசமாக இருக்கும். ஒரு நல்ல காரியம் கூட பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நல்லா போய்க்கிருந்த வீடு கூட என்ன திடீர்னு ஒரு வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யார் நிமித்தமாக வரலாம். தேவன் பார்த்தீங்கன்னா பந்தியில் ஆயத்தப்படுத்தி உட்காரும் போது சொல்லுவார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு இல்லையா? ரொம்ப தெளிவாக அதை படிப்போம். அங்கே யூதாஸ் அங்கே தான் இருப்பான். ஆனால் அவருக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், விஷயம் தெரிஞ்சும் அவனை காட்டி கொடுக்க மாட்டார். அவன் காட்டி கொடுக்க போகிறான்ற விஷயத்தை சொல்லுவார், பேர் சொல்லாமே சொல்லுவார். அதுபோல தான் வாழ்க்கையில் வருத்தமும் பாரமும் அப்படி தான் வரும். எத்தனை நன்மையான காரியங்களை செய்து கொண்டே வந்தாலும் ஏதோ ஒரு வகையிலேருந்து ஒரு வருத்தங்கள் நடந்துக்கணும். நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசியாக இருக்கிறவங்க, போதகராக இருக்கிறவங்க, சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருக்கிறவங்க, எத்தனை நன்மை செய்தாலும் எனக்கு இது எதிர்பார்க்கல, இந்த மாதிரி பாரம் எனக்கு வந்தது. அப்படிப்பட்ட பாரம் உள்ளவர்களே ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வாங்க இணைப்பாளர் தருவேன். நம்ம நினைப்போம், நம்ம தான் சுவிசேஷம் அறிவிக்கிறோமே, நம்ம தான் ஏழை ஏழைக்கு தர்மம் பண்ணுகிறோமே, நம்மளுக்கு ஏன் அந்த பாரம் வந்தது? எப்பவும் நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா அற்புதம் அதிசயங்கள் நடந்து கொண்ட இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து போன்னு சொன்ன ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? வேதம் ரொம்ப தெளிவாக இருக்கும். நிறைய வசனங்களை படிக்கும் போது, பிசாசு துரத்தி விட்ட சுகமாய் வெற்றி பெற்று உட்காந்து கொண்டிருந்தவனை பார்த்தும் அவனை விட்டுடுறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து எங்கள் பகுதியில் எங்கள் கிராமத்தில் இருக்காது போ என்று சொல்கிற ஜனங்கள் தான். அப்படி தாங்க எல்லா ஊழியத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படும். அது வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த ஊழியத்தில் வளர்ச்சி அடைகிற காலங்களில் மனிதன் நினைக்கிற நினைப்புகளை வளர்ச்சி அடைந்த பேர் நினைக்கிற நினைவுகள் வர. அதுதான் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு இல்லையா? நம்ம ஏசாயா புத்தகத்தில் படிக்கப்படும் போது, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைன்னு. இப்போ ஏன் வருத்தம் வருதுன்னா, நினைவுகள் மாறுபடும் போது வருத்தமும் கூட சேர்ந்து வரும். நம்ம நினைவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக மாறிடும். அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதுதான் இங்கே ஏசாயா புத்தகத்தில் படிக்கப்படும் போது ரொம்ப 48ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ரொம்ப தெளிவாக இருக்கும். என் நினைவுகள் நினைவுகள் அல்ல, 8ஆம் வசனத்தின்படி என் நினைவுகள் உங்கள் நினைவு இல்லை. ஒரு அது அதிகாரங்கள் கொஞ்சம் மாற்றமாக கூட இருக்கலாம். அது 58ஆம் அதிகாரமாக 8ஆம் வசனம் கூட இருக்கலாம். ஏதோ காரியங்கள் படிக்கும் போது அந்த 50ஆம் அதிகாரத்துக்குள்ளேயே இருக்கும் அது. அப்போது ஆண்டவருடைய தீர்மானங்கள் பார்க்கும்போது சில விஷயங்கள் கேட்கப்படும் போது, என் நினைவுகள் நினைவுகள் என்று சொல்ல விஷயமே பெரிய விஷயங்கள். அப்போ வருத்தம் எப்போ வருதுன்னா, தேவன் நினைவு போல் நம்முடைய நினைவு இருக்குதா பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் கடினமான கஷ்டத்தில் இருக்கும்போது தூரத்தில் நம் நினைவுகள் அறிந்த கர்த்தர் இல்லையா? தூரத்தில் நம் நினைவுகள் அறிந்து நமக்கு எங்கே பாரம் வரும்போது என்று அந்த பாரத்தை தகர்த்து கொண்டு வழிநடத்தினார். அப்போது தேவன் சில காரியங்கள் பேசுகிற விதமே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? பாரம் சுமக்கிற நேரத்திலே போய் அந்த பாரத்தை என்ன பண்ணுவார், இணைப்பாளர்களாக மாற்றி கொடுப்பது. இஸ்ரவேல் மக்களை பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் கடல் வந்துச்சு, எதிர்த்து போனால் இப்படி மறித்துருவோம், இல்லை பின்வாங்கி வர அவனால் மறித்து போகும் என்று கலங்கி தவிக்கப்படும் போது கடலை இரண்டாக்கி வழி நடத்தின கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கேட்குற உன்னோடு இருக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு வருத்தப்பட்டு பாரசமாக என்னிடத்துல வாங்க இணைப்பாளர் தருவோம்னா, ஏன் இந்த வருத்தங்கள் வந்ததுன்னா, பிரியமானதாக தேவனுக்கு நம்ம இருக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது இல்லையா? நிறைய ஆட்டப்பாட்டம்லாம் இருக்கும் சில காரியங்களில், தேவன் நல்லதையும் பார்ப்பார் இல்லையா? ஆனால் ஒரு அழகாக ஒரு பாட்டு கூட பாடுவாங்க, ஆட்டம் பாட்டம் எல்லாம் அடங்கிவிடும், 6 அடி மண்ணுக்குள்ளே எல்லாம் மறைந்து விடும் என்று சொல்லி. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தமில்லாத காரியத்துக்கு மாறி போய்க்கினே இருப்பாங்க மனுஷன். அப்படி நடக்கையில் பார்க்கணும் தேவனுக்கு பிரியமானதாக கேட்டால் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அப்போது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏன் வருத்தம் வருதுன்னா, தேவனுக்கு பிரியமானதை செய்யாத நம்ம கடந்து போகணும் என்று சொன்னால் நிச்சயமாக நடக்கும். நான் கூட ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கப்படும் போது ஒரு விண்ணப்பத்தை தெரிவித்த பிற்பாடு தான் என்னை வாழ்க்கையை மாற்றினார், இன்னி வரைக்கும் நடத்தி கொண்டிருக்காருன்னு வச்சுங்க. அது கடந்த மாதம் தான் தீர்மானித்தேன், நான் மறுபடியும் ஊழியம் செய்ய போகிறேன், நான் சென்னை கடந்து போய் வீடு சந்திக்கிற கூட்டத்தை மறுபடியும் வீடு சந்திக்கிற கூட்டம் நடக்கணும்னு சொல்லி துவக்கம். இன்னைக்கு கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேச, நான் அது சரியாக சென்னையில் நான் எந்த ஏரியாவில் சொன்னால் அந்த ஏரியாவில் பெரிய ஒரு பாவம், எனக்கு ரொம்ப பிரியமானவர் இறந்துட்டார்.
அப்போது அந்த பகுதியில் நட வேண்டிய ஊழியங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. ரொம்ப பிரியமான மனுஷன், நிறைய ஊழியக்காரங்க, நல்ல ஹெல்ப் மைண்டு. அப்போது கடவுளுடைய காரியங்கள் அப்படிப்பட்ட இருக்கப்படும் போது ஹெல்ப்லாம் வெள்ளியுடவை பொண்ணு இல்லைங்க, பேசுகிற அன்பு அப்படி இருக்கும். அப்போது கடவுளுடைய காரியங்கள் பார்க்க இந்த உலகத்தை உற்று பார்க்கப்படும் போது பல பேருக்கு பல வருத்தங்கள் எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் வரக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது கலங்கி நின்று அழுது கொண்டு இருக்கிற சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஜனங்கள் என்னிடத்துல வாங்க, உனக்கு இணைப்பாளர் தருவேன் என்று எத்தனை பேருக்கு இணைப்பாளர் கொடுத்து நீங்கள் சாட்சியாக வைத்து கொண்டிருக்கிறாரு. நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் சாட்சியை பகிர்ந்து கொண்டு பேசுவதை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வசதி வாய்ப்புகள் மாறப்படும் போது எண்ணங்கள், இயக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்களை பங்கேற்றுக்குவாங்க. ஆனால் தேவனுக்காக நம்ம பங்கேற்றுக்கிறோமான்னு கேட்டால் ஒருவரும் கிடையாது. நான் ஒரு சிம்பிளாக சொன்னால் என் சாட்சியை சொல்லலாம். ஏன்னா நான் நேற்று முந்தா நாள் ஒரு மாதமாக என்ன பண்ணுறேன், இந்த ஆண்டு விழா கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். அது யாரும் முன்விழுந்து என்னைக்கு ஆண்டு விழா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆண்டு விழான்னு சொன்னால் உடனே ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம் எதனா செய்வான்னு சொல்கிற காலம் போய் இன்றைக்கி அதை பற்றி யாரும் முன்வழிக்கிறது கிடையாது. ஆனால் ஜெபிப்பாங்க நிச்சயமாக. ஒரு சிலர் ஜெபிக்கிறவங்களே எனக்கு தெரியும், அவங்க நிச்சயமாக ஜெபிப்பாங்கன்னு வச்சுங்க. அது சந்தோஷம், ஜெபம் தானே. ஆனால் கடவுளுடைய காரியங்கள் எப்படிலாம் ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எனக்கு கூட இதுக்கு ஒரு பாரமாக தான் இருந்தது. அதை நான் பகிர்ந்து கொள்ளும்போது சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. இன்றைய காலங்கள் மாறப்படும் போது சில வருத்தப்பட்டு பார சுமக்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் ஒரு சகோதரியை பார்த்தோன்னா கடவுளுடைய பர்மிஷன் இல்லாதே ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுவான். விண்ணப்பம் கிடையாது, உபாசம் கிடையாது, என்ன ஊழியக்காரணத்தில் போய் பகிர்ந்து கொள்ளவில்லை, யாரையும் எதுவும் கேட்கல. ஆனால் அவள் இதயத்தில் வேண்டி கொண்டது பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கை கடவுள் மேலே இருக்குது. அந்த நம்பிக்கை பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமால் தேவனுடைய மகிமை காண்பா என்ற ஒரு திரை சொல்லப்படும் போது 4 நாளாச்சு என்று சொன்ன சகோதரி, அங்கே ஒரு சகோதரி பார்க்குறோம். விசுவாசம் இங்கே ஒரு சகோதரியை பார்த்தினா யாரும் கேட்கலங்க, அவ இதயத்தில் இருக்கிற நம்பிக்கை அப்படிப்பட்டதா இருக்கு. ஆழமாக தோண்டி அஸ்திவாரம் போடுன்னு வராண்டவர். அந்த வீட்டு மேலே பெருங்காற்று வந்தாலும் அது இடிந்து விழாதுன்றார். அப்படி ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்தபடினால்தான் இங்கே அழகாக ஒரு வசனத்தை படிக்கப்படும் போது ஒரு பெரும்பாடு ஸ்திரீ. இந்த பெரும்பாடுன்றது பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஸ்டைலு. இன்னைக்கு அந்த பெரும்பாடு ஸ்திரீ என்ற பலவீனங்கள் வந்துட்டா அது வாலிப பெண்ணாக இருக்கலாம், முதிர்ந்த வயதாக இருக்கலாம், அவங்க பாதிக்கப்படுற பாதிப்பு பெரிய பாதிப்பு. ஒரு 3 நாள்ன்றது பெரிய பாதிப்பு, கலங்கி நிற்பாங்க. அவங்களோட உடை பாவனை எல்லாம் மாறிட்டோம். அப்போது 12 வருஷமாக அவங்க படுறாங்க அந்த பாடு என்று சொன்னால் அந்த சுகத்தை கொடுக்க ஒருவரால் முடியலை, மருத்துவரை நாடி போனால் முடியலை. ஆனால் கடவுளை நாடி வரேன்னா கடவுளுடைய பர்மிஷனும் கிடையாது, கூட இருக்கிற பர்மிஷனும் கிடையாது. அவள் இதயத்தில் வேண்டிக் கொண்டது ஒன்று தான், அந்த வஸ்திரத்தை தொடரணும் என்று வேண்டிக் கொண்டாள். மார்க்கு புத்தகத்தில் படிக்கலாம், ரொம்ப தெளிவாக திட்டமாக இருக்கும். 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 28, 29 பார்த்தீங்கன்னா அவள் விசுவாசித்து போய் தொட்டால் சுகம் பெற்றாள். அப்போது கடவுள் கேட்குற என்னிடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை, இது லூக்காலே இருக்கும். லூக்கா 8ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னா 43ஆம் வசனம் 46ஆம் வசனம் இருக்குது. இதே காரியம் தான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அப்போது அவங்க போய் கேட்கும் போது நான் தான் தொட்டணும் போது ஆண்டவர் ஒன்று மட்டும் சொல்லுவார், நான் என்னால் உண்டானதில்லை, உன் விசுவாசம் உன்னை ரச்சித்துன்னுவார். இன்றைக்கி எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரு பாரி உடனே என்ன பண்ணுறோம், நம்ம பேக்காக வரோம். அப்படியே கலங்கி தவித்து கொண்டு யார இடத்துல போய் முறையிட்டு சொல்லி கொண்டிருப்போம். என்னையும் சேர்த்து சொல்லலாம். அதை இன்றைக்கி நான் 2 நாளாச்சு செய்தி அனுப்பி எந்த பதிலும் கொடுக்கலன்னு சொன்னதே அது ஒரு வகையில் தப்பு தானே. அதை சொல்ல யாருக்கிட்ட சொல்லணும்? அப்பா கிட்ட தான் சொல்லணும். என்னை அழைத்த தேவன், என்னை அழைத்து இந்த ஊழியத்தை கொடுத்தவர், இந்த ஊழியத்தை எப்படி நடத்தின என்று ஆலோசனை கொடுக்கிறவர், அனிதின்னு என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன், அவரிடத்துல நம்ம எனக்கு ஆகாரத்தை கொடுத்து நடத்துகிற தேவன் ஆண்டு விழா நடத்தாது இருப்பாரா? நிச்சயமாக நடத்துவார். ஆனால் என்னன்னா ஒருவரிடத்துலேருந்து எந்த ஒரு செய்தியோ இல்லை அதை குறித்து விசாரிப்பும் வரல, எந்த ஒரு டிராபிக் விட்டே வரல. அப்போ என்னடானா ஒரு கேள்விக்கு இது பதில் சொல்கிறேன். ஏன்னா மார்க்கு யோவான் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த சீசர்களைப் போல தான் இன்றைக்கி மனிதன் இருக்கிறான். இப்போ தான் நம்ம இதை செய்தோம், இப்போ தான் அதை செய்தோம். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாத்திராகத்தில் ஒரு வசனம் உண்டு. 36ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது ஆலயம் கட்டுறதுக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கப்படும் போது திடீர்னு போயிட்டு அங்கே தீர்க்கதரிசி சொல்லுவார். மோஸ்ட்லி சொல்ல போகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆஸ்தி வந்துச்சு, ஐஸ்வர்யம் வந்துச்சு, ஒரு இடத்துல ஒன்றும் வாங்காத அப்படின்னு சொல்லுவார். அப்போது வருத்தம் இருந்தாலும் பாரம் இருந்தாலும் கடவுளுக்கு செய்ய அப்படி இருந்தாங்க ஜனங்க. அப்படி கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு தேவன் கொடுக்காது என்று ஒரு ஊழியக்காரர் மூலியமாக அது அறிவிக்கப்படும் போது அது தேசத்தில் அறிவிக்கப்படுதான். இது நீங்கள் பாருங்கள், வேதம் வச்சுருந்தா நீங்கள் யாத்திராகம் புத்தகத்தில் படித்தோம்னா ரொம்ப தெளிவாக 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கொடுத்த காணிக்கு நிறுத்துறாரு. போதும், எனக்கு போதுமானது வந்துச்சு, இனி ஜனங்கிட்ட வாங்கணும் நிறுத்தப்படுது. அது தேசத்தில்
உறுத்த சத்தமாக சொல்லப்படுகிறது. அப்போ அநேகர் கண்டு நட்டுறாங்க அந்த காணிக்கையை. அப்படிதான் இன்னைக்கு அப்படியே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு உயர்த்திருந்தா நிச்சயமாக நானும் வாங்க மாட்டேன். என்கிட்ட கையில் மட்டும் இருந்ததுனா யாரும் எதுவும் விரும்ப மாட்டேன். உங்களுக்கே தெரியும், இருப்பது போதும் என்று மனதோடு அதை அழகாக நடத்துவேன். அது இல்லாத கொடுமைக்கு தானே சில இல்லாத ஒரு பிரச்சனைக்கு தெரிவிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஜெபிப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஜெபிப்பேன். 2வது பாயிண்ட் தான் உங்களுடைய வருமானத்திலேருந்து அது ஒரு சிலது கொடுக்கணும்னு தான் கேட்டோம். மற்றபடி கண்டிப்பாக குத்தம் எடுக்கின்றது கிடையாது. பலத்தினாலும் பல கருத்தினாலும் யார் இடத்துலும் வாங்குவதும் கிடையாது. கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும், கர்த்தர் செய்வார். அப்படி இந்த பெரும்பாடு ஸ்திரீ தேவன் குணப்படுத்தினார் என்று சொன்னால், நீ வருத்தத்தோடு பாரத்தோடு சுமந்து கொண்டிருந்தால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஒருவர் பார்த்தீங்கன்னா கேட்காதே தொட்டு சுகம் வாங்கிக்கிறார். ஒருவர்கள் ஒரு குடும்பம் ஒரு பார்த்தீங்கன்னா அநேகர் ஒருவனமாக வியாதிஸ்தரெல்லாம் போய் தொடர்படி கேட்டு சுகம் பெற்றுக்கொள்வார். இதே அதிகாரங்களில் அதிகம் பார்க்கலாம். அவள் தொடாத சுகம் பெற்றால் தொட்டு சுகம் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வஸ்திரத்தை தொட்ட அத்தனை பேருமே சுகமானார்கள் என்று படிக்கிறோம். அப்படி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்ற நம்பிக்கை எப்போது தேவனோடு நம்ம பகிர்ந்து கொண்டு அவரை தொடக்கூடியதாக ஜெபங்கள் அப்படிப்பட்டதாக இருந்தால் நீ பாரம் சுமக்க வேண்டியதே கிடையாது. அந்த சுமை முழுக்கமாக தேவன் சுமப்பார். இதை தான் உபாகம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது 9ஆம் வசனத்தில், அக்காலத்தில் நீ சுமை சுமக்க உன்னால் முடியாது என்று சொல்லி தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீ சுமக்கிறது தேவன் ஒரு நாளும் பார்த்து கொண்டிருப்பார். உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஏன்னா நீ நல்லா அழகாக படிக்கலாம், ரொம்ப தெளிவாக இருக்கும். உபாகம் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 9ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 11ஆம் வசனத்தோடு உன்னை 1000 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன்றார். நிச்சயமாக நீ அவருடைய மனிதனுடைய சுமையை பார்க்குற தேவன் அல்ல, அந்த சுமையை தாங்குற தேவன். நான் உனக்கு இணைப்பாரில் தருவேன்றார். அதுதான் மத்திய 11:28 சார், வருத்தப்பட்டு பார சுமகிற அனைவரும் என்னிடத்துல வாங்க, உனக்கு நான் இணைப்பாரில் தருவேன், அந்த சுமையை வெகுவாக நான் மாற்றுவேன்றார். அடுத்த வசனம் 29ஆம் வசனத்தில், வெகுவாகும் சுமைகள்லாம் எதை கொடுத்து வருத்தப்பட்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது, எனக்கு எல்லாத்தையும் வெகுவாக மாற்றி சமாதானத்தை ஆளுகை செய்வார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டு விழா சிறப்பாக ஏழை எளியருக்காக ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அந்த உதவியை கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.